ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷனோட செகண்ட் பார்ட் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து குரூப் 4 2014 சில சம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியான சம் தான், இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டாக கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து ஈஸி தான். நமக்கு ரூட் வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைட்லேருந்து போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். 49க்கு வந்து ரூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 7 7 சார் 49 ப்ளஸ் 74 ரூட் plus 112 root of plus 214 root. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 81 வந்து கிடைக்கும். 112 plus root 214 plus root. இதுக்கு வந்து ரூட் வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னா 9 9 சார் 81 plus 112 root of 214 plus இந்த ரெண்டு இது வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா 121 வந்து நமக்கு கிடைக்கும் plus 214 11 ரூட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 11 11 சார் 121 11 plus 214 214 வந்து 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா 225 கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து 15 11 15 into 15 225 ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, 15 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வந்து 225. நம்ம இது ஆப்ஷன் வந்து ஏ. நம்ம இது மாதிரி ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட்டாக ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அடிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக இந்த வேல்யூஸ் எடுத்துட்டு அந்த வேல்யூக்கு அப்புறம் வர ரூட் வேல்யூஸ் இந்த ஸ்கொயர் வேல்யூ இந்த வேல்யூக்கு அடிஷன் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 214க்கு நெக்ஸ்ட்டாக இருக்கிற ப்ளஸ் பண்ணிகிட்டே போகணும். வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட்டாக இருக்கிற ஸ்கொயர் ரூட் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து 214க்கு அப்புறம் இருக்கிறது வந்து 225 தான் இருக்கும் ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக அதை எடுத்துட்டு அதோட ரூட் வேல்யூ என்னவோ அதை வந்து நம்ம 15 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சமுக்கு நீங்கள் இதில் வந்து இவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் வந்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி காமிச்சேன். பட் வந்து நீங்கள் ஈஸியாக இது பண்ணிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இது மாதிரி வந்து ப்ளஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வேல்யூ பண்ணணும். அதே மைனஸ் இருந்துச்சுன்னா பிஃபோர் வேல்யூ பார்க்கணும். இதுலேயே லாஸ்ட் சம் அதில் இருக்குது, நம்ம அதையும் பார்க்கலாம். ஒரு இதை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா a + b = 4/3. அவங்களே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 3a = 4b அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து சேம் வேல்யூ இருக்கிறது பார்த்தோம்னா நமக்கு வந்து 6 தான் வந்து சேம் வேல்யூவாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் 4 இருக்குது, இதுக்கு 5 இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து 6a இருக்குங்காட்டி நம்ம வந்து இந்த கிவன் ஃபார்மேட் வந்து 6aக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும்னா into 2 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடுமே into 2 பண்ணும். இங்கே வந்து 6a கிடைக்கும், இங்கே வந்து 8b அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆகும். நம்ம இந்த 8b வந்து 6a இருக்கிற இடத்துல வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 8b மைனஸ் ப்ளஸ் 4b டிவைட் பை 8b மைனஸ் 5b. நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 12b கிடைக்கும். இந்த இடத்துல வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 3b கிடைக்கும். bb கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 4. ஆன்சர் வந்து 4, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபார்முலா சம். இது வந்து x³ மைனஸ் y³ ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா x மைனஸ் y ஹோல் கியூப் plus 3xy into x minus y. இதை வந்து x³ minus y³ ஃபார்முலா. இதை டேரக்ட் அப்படியே வந்து நம்ம வந்து இந்த கொடுத்துருக்க கிவன் வேல்யூஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x minus y இருக்கிற இடத்துல வந்து -6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, xy இருக்கிற இடத்துல வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து x minus y இந்த ஹோல் கியூப் plus 3xy into x minus y. இந்த இடத்துல வந்து -6 ஹோல் கியூப் plus 3xy இருக்கிற இடத்துல வந்து 4, இந்த இடத்துல -6. நம்மளுக்கு வந்து 6³ வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும் 216. இதை வந்து 6 வந்து கியூப் மைனஸ் வந்து கியூப் ஆகும்போது வந்து நமக்கு ஆன்சர் வந்து ரிசல்ட் வந்து மைனஸில் தான் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 4 3 சார் 12 இன்ட்டு -6 216 மைனஸ் இது வந்து 6 2 சார் 12 மீதி 1 6 72. இங்கேயும் மைனஸ் சிம்பிள் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான். ஆனால் வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 + 2 8 7 + 1 8 2 -288 தான் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்தது இது வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சம் பார்த்த மாதிரி இந்த சம். இதை வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியும் பார்க்கலாம், அதே ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 41 இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்ன சொன்னேன், ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்கணும். 41க்கு ப்ரீவியஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 40 இல்லை, 39 கிடையாது, 38 கிடையாது, 37 இல்லை, 36. ஓகே, ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்கொயர் ரூட் வேல்யூ அந்த ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 36. ஏன்னா இது வந்து 6 6 36. நமக்கு ஆன்சர் வந்து 6 தான் வரும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து ரூட் 9க்கு வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா 3 கிடைக்கும். -19 21 ப்ளஸ் -41. ஓகே, இப்போ வந்து 19ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 16 வரும் ரூட்டில், ப்ளஸ் 21
41 மைனஸ் 16ங்கும் போது நமக்கு வந்து ரூட் ரிமூவ் பண்ணோம்னா 4 21 மைனஸ் 41 மைனஸ் ரூட் 25. ஸோ நெக்ஸ்ட் வந்து 41 மைனஸ் 5 5 சார் 25. 41ல் 5 போச்சுன்னா 36. நமக்கு ஆன்சர் வந்து 6. நீங்கள் இப்படி போட்டாலும் டைரெக்டாக போட்டிங்கனாலும் 6 தான் வரும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். நீங்கள் டைம் சேவ் பண்ணணும்னா நீங்கள் இது மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.